இன்றைக்கி மதிய லஞ்ச் வந்து அதிக ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மைசூர் பருப்பு வச்சு புடலங்காய் கூட்டு தான் ரெடி பண்ணேன். இதுக்கு அரை கப்பு மைசூர் பருப்பு எடுத்துகிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். புடலங்காயை இந்த மாதிரி வந்து உப்பை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா மேல் பகுதி தோலெல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பண்ணால் தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புடலங்காயை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க மைசூர் பருப்பை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம கடைசியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூளையும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ தேங்காய் விழுது ரெடி பண்ணலாம். ஒரு சில தேங்காய், கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் விழுது ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு புடலங்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. அரைச்ச தேங்காய் விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான மைசூர் பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் அ நைஸ் டே.